Dear 12th students, நம்ம The Hour of Truth play written by Percival Wilde இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பால்டுவின் சொன்னாப்ல ஜான்ட்ட $1000 பில்ஸ் அந்த மிஸ்டர் கிரஷம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த டிராவர்ல இருந்ததை என்கிட்ட காட்டினாரு. நான் எக்ஸாமின் பண்ணினேன், எல்லாமே தேவார் ஜென்யூன் அப்படின்னு சொல்லி பால்டுவின் சொன்னாப்ல. உடனே ஈவி கூட கேட்டாப்ல என்ன அப்படின்னு சொன்னா, அண்ட் ஃபார் தட் ஹி வாண்ட்ஸ் யூ டு சே ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி அந்த 3 வேர்ட்ஸுகளுக்காகத்தான் அந்த அமௌண்டா அப்படின்னு சொல்லி ஈவி கேட்டாப்ல பால்டுவின்ட்ட. உடனே பால்டுவின் சொல்றாப்ல, ஜஸ்ட் தட் 3 வேர்ட்ஸ் ஒன்லி, அந்த 3 வேர்ட்ஸுக்காக தான் அந்த $1000 பில்ஸ் எனக்காக மிஸ்டர் கிரஷம் வச்சிருக்கிறாரு, எனக்கு கொடுப்பாரு. அதை அந்த டிராவர்ல மிஸ்டர் கிரஷம் காட்டினாரு, நானும் எக்ஸாமின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பால்டுவின் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. அப்ப ஜான் என்ன கேட்கறான் அப்படின்னு சொன்னா, பட் யூ ஓன்ட், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்கிறாப்ல. உடனே பால்டுவின் என்ன சொல்றாப்ல, ஷேக்கிங் இஸ் ஹெட், தலையை ஆட்டுறாப்ல. Those the 3 words would choke me if I tried to speak them. For some other man, perhaps it would be easy, but for me, all of my past would rise up and strike me in the face. அதாவது அந்த 3 வேர்ட்ஸ் வேற யாரும் அப்படின்னு சொன்னா சொல்லி இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல மிஸ்டர் கிரஷம் என்னை ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போய் என்னால ஒன்னும் பண்ண முடியலே தவிர, மிஸ்டர் கிரஷம்க்கு பதில் வேற யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முகத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்னா அரைஞ்சிருப்பேன், அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பால்டுவின் சொல்றாப்ல. இட் வுட் மீன் டு தி வேர்ல்ட் தட் ஃபார் years I had been living a lie and that I was not the honorable man I thought I was when John Gresham offered the money. I was angry, but when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was a compliment. Don't you think so? அப்போ மிஸ்டர் கிரஷம், இந்த ஜான் கிரஷம் என்கிட்ட கேட்ட உடனே நான் அதை ரிஜெக்ட் பண்ண உடனே அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நான் இந்த பணத்துக்காக போய் பேச மாட்டேன் அப்படிங்கிறது அந்த மிஸ்டர் கிரஷமுக்கு தெரியும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. At this point, Gresham understands that it is impossible to persuade Baldwin to accept the bribe. இப்போ கிரஷம் புரிஞ்சுக்கிட்டாப்ல, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாப்ல. கிரஷம் என்ன புரிஞ்சுக்கிட்டாப்ல அப்படின்னு சொன்னா, it was impossible to persuade Baldwin to accept the bribe. அதாவது அந்த பால்டுவினை அந்த லஞ்சம் வாங்குறதுக்கு கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது இம்பாசிபிள் அப்படிங்கிறத ஜான் கிரஷம் என்ன பண்ணிட்டாப்லன்னா புரிஞ்சுக்கிட்டாப்ல. உடனே ஜான் கேட்கிறாப்ல ஸ்லோலி, ராதர் an expensive compliment. பால்டுவின், யா ஜான், a compliment which cost you $100,000. Baldwin, a compliment which was worth $100,000. I have never had that much money to spend in my life, and John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. பால்டுவின் சொல்றாப்ல, அவ்வளோ அமௌண்ட்டை என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது, அவ்வளோ அமௌண்ட்டை நான் என் லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த $100,000 பத்தி பால்டுவின் என்ன செய்யறாப்லன்னா சொல்றாப்ல. ஜான் ஸ்லோலி, எஸ் ஐ சப்போஸ். Martha, after a pause, will the depositors lost much, Robert? மார்த்தா பால்டுவின்ட்ட கேட்கிறாப்ல. இப்போ இந்த மிஸ்டர் கிரஷம் பண்ணக்கூடிய வேலையினால டெபாசிட்டர்ஸுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சா, அவங்க பணத்தெல்லாம் இழந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அதே நேரத்தில் emphatically, the depositors will not lose a cent. We were able to save something from the wreck. Gresham and I. It was more than I had expected, almost twice as much, and with what Gresham has, it will be enough. அதாவது டெபாசிட்டர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு இழப்பு கிடையாது. அதாவது மிஸ்டர் கிரஷம் பால்டுவினுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த $100,000 இருந்தாலும் சரி,
அதுல வந்து டெபாசிட்டர்ஸுக்கு வந்து என்ன இழப்பு கிடையாது. அது வந்து பிரைவேட் மணி, அதாவது அந்த கிரஷமுடைய ஓன் மணி. அதே நேரத்துல வந்து இப்போ அந்த ஃபோர்ஜரி பண்ணாப்புல இல்லையா யாரு, அந்த மிஸ்டர் கிரஷம், அதனாலயும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. ஆனா நான் ரெண்டு தடவை வந்து வார்ன் பண்ணி இருக்கிறேன். யாருக்கு? கிரஷம்க்கு வந்து நான் வார்ன் பண்ணி இருக்கிறேன். ஆனா அதை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு மாதிரி பால்ட்வின் சொல்றாப்ல. ஈவன் வித்தவுட் தி 100,000, இந்த $100,000 உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டும் வந்து டெபாசிட்டர்ஸுக்கு லாஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஈவி கேட்கிறாப்ல. பால்ட்வின் டஸ் நாட் ஆன்சர் insistently without the money that Gresham had put away for you. உடனே ஜான் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் சொல்றாப்ல அப்படின்னா, அந்த மணி உங்களுக்காகவே ஒதுக்கி இருக்கிறாரு போல அப்படிங்கிற மாதிரி ஜான் பேசுறாப்ல. உடனே பால்ட்வின் சொல்றாப்ல, எஸ் ஐ didn't know there was the 100,000 until today. Gresham didn't tell me, we reckoned without it. எனக்கு இந்த மாதிரி $100,000 வந்து ஒதுக்கி இருக்கிறாருங்க கூடிய விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அப்படின்னு பால்ட்வின் சொல்றாப்ல. உடனே ஈவி, ஓ and you made both ends meet and you made both ends meet. அதாவது எந்த ஒரு நல்லதுனாலும் கெட்டதுனாலும் சரி, அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் அடையணும்னாலும் சரி, யாரு கிரஷம் பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னாலும் சரி, ரெண்டுமே வந்து யார் கையில இருக்குது அப்படின்னு சொன்னா பால்ட்வின் கையில தான் இருக்குது. உடனே அது குவைட் ஈஸிலி ஹி ஸ்மைல்ஸ். மிஸ்டர் மார்ஷல் இஸ் ரன்னிங் தி ரெகக்னைசேஷன், Mr. Marshall of the Third National. He hasn't the least idea that it's going to turn out so well. There is a pause. இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்திருக்கிறாப்ல. ஜான் அண்ட் ஈவி ஆர் டெம்ப்டட் பை தி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஆஃபர்டு பை கிரஷம். They try to justify Gresham's act of offering Baldwin's bribe. இப்போ வந்து இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் ஜானும் சரி, அதாவது பால்ட்வினுடைய சன் ஜானும் சரி, டாக்டர் ஏவியும் சரி, மிஸ்டர் கிரஷம் மேல கோபமா இருந்தாங்க இதுவரைக்கும். ஆனா இந்த $100,000 வந்து பால்ட்வினுக்கு ஆஃபர் பண்றதுக்கு அவர் அந்த கிரஷம் தயாரா இருக்காரு அப்படிங்கக்கூடிய பட்சத்துல அந்த லஞ்சத்தை வாங்குறது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி பால்ட்வினை வந்து என்ன செய்யறாப்ல, கன்வின்ஸ் பண்றதுக்கு இவங்க தயாராகிறாங்க. யாரு? பால்ட்வினுடைய சன்னும் டாக்டரும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மிஸ்டர் கிரஷம் அனௌன்ஸ் பண்ணாப்ல இல்லையா $100,000, அதை பார்த்த உடனே இவங்க மயங்கிட்டாங்க. அந்த காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மயங்கிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டா என்ன செய்யறாங்க, மாறுதாங்க. அப்போ அப்பா வந்து அந்த மிஸ் கிரஷமை வந்து காப்பாத்திட்டாருன்னா இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுனால மிஸ்டர் கிரஷம் வந்து $100,000 கொடுக்கறது தப்பு கிடையாது, அத பால்ட்வின் வாங்குறதும் தப்பு இல்லைங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணதுக்கு தயாராகிறாங்க. உடனே ஜான், they are going to punish Gresham, aren't they? ஜான் கேக்குறாப்ல. அப்போ கிரஷம் வந்து பட போறாரு இல்லையாப்பா அப்படிங்கிற. உடனே பால்ட்வின் சொல்றாப்ல, ஐ எம் அஃப்ரைட். ஸோ அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாவும் இருக்குது, வருத்தமாவும் இருக்குது. ஏன்னா மிஸ்டர் கிரஷம் வந்து பால்ட்வினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. உடனே ஜான் சொல்றாப்ல, வாட் ஃபார்? பால்ட்வின், மிஸ் அப்ரோப்ரியேட்டிங் தி ஃபண்ட்ஸ் ஆஃப் தி, அந்த பணம் கையாடல் பண்ணாப்ல இல்லையா, அது விஷயமா தான் அவர் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவரை அப்படின்னு பால்ட்வின் சொல்றாப்ல. உடனே ஜான் இன்டரப்டிங், ஓ ஐ நோ தட், பட் வாட் கிரைம் ஹாஸ் ஹி கமிட்டட்? அவர் என்ன கிரைம் வந்து கமிட் பண்ணி இருக்கிறார்? பால்ட்வின், தட்ஸ் எ கிரைம் ஜான். ஈவி, பட் இஃப் நோபடி லாசஸ் எனிதிங் பை இட். உடனே ஈவி சொல்றாப்ல, அந்த மாதிரி அவரு அந்த ஃபோர்ஜரி பண்ணதுனால வேற டெபாசிட்டர்ஸுக்கோ வேற யாருக்கோ எந்த பாதிப்பும் இல்லையே, எப்படி அது கிரைம் ஆகும் அப்படின்னு நியாயப்படுத்துதாப்ல இந்த கிரஷம் வந்து பண்ண வேலைய. உடனே ஈவி வந்து இந்த மாதிரி சொல்றாப்ல, பட் இஃப் நோபடி லாசஸ் எனிதிங் பை இட், மிஸ்டர் கிரஷம்டைய செயல்னால யாருக்குமே எந்த லாஸும் இல்லையே, இழப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. பால்ட்வின், இட்ஸ் எ கிரைம் நெவர்த்லெஸ் ஜான், அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட்ஸ். யாருக்குமே எந்த இழப்பும் கிடையாது மிஸ்டர் கிரஷம் பண்ண வேலையினால, ஆனா மிஸ்டர் கிரஷம் வந்து பனிஷ் பண்ண போறாப்ல. உடனே ஈவி கேக்குறாப்ல, would it be such an awful thing, father?
If you let him off, Baldwin, smiling, I wish I could, Evie, but I am not the judge. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்கள பனிஷ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதாபத்தோட அப்படியே கொஞ்சம் ஒரு இதோட கேட்குறாப்புல. அப்போ பால்டுவின் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் அதை என்னால் கெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்புல. ஈவி, நோ, பட் யூ ஆர் தி ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். இல்லைப்பா, நீங்கள் தானே அவருக்கு அகெயின்ஸ்டான ஒரு விட்னஸ், ஒரே ஒரு விட்னஸ் நீங்கள் தானே. பால்டுவின், நான் பல்ஸ்ட். ஈவி, இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன கொடுத்துருக்குறாங்க. John says that as he is named after Baldwin's friend Gresham, he will be put to shame for bearing the name of a criminal. இப்போ ஜான் நைஸா சொல்றாப்ல, அப்பா இன்னைக்கு அந்த மிஸ்டர் கிரஷம் வந்து பனிஷ் பண்ண போறாங்க. அவர் வந்து ஒரு கிரிமினல்னு சொல்றீங்க, ஆனா அவருடைய பேரைத்தான் நீங்க எனக்கு வச்சிருக்கிறீங்க. அந்த கிரிமினலோட பேரைத்தானே என் வாழ்நாள் முழுவதும் நான் சுமந்துக்கிட்டாலேனோ, எல்லாரும் அந்த பேரைத்தானே சொல்லுவாங்க அப்படின்னு ஜான் வந்து, அதாவது பால்டுவினோட சன் வந்து பால்டுவின்ட்ட கேட்குறாப்ல. உடனே ஜான், இஸ் ரைட் கவர்னர். உடனே ஈவி சொல்றதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாப்ல ஜான். பால்டுவின், யூ டூ ஜான். ஜான், நீயுமா அப்படி பேசுற, ஈவி மாதிரியே பேசுற அப்படின்னு பால்டுவின் கேட்கிறாப்ல. யார்கிட்ட? ஜான்கிட்ட. என்ன ஜான் சொல்றாப்ல, இட்ஸ் கோயிங் டு பி எ நாஸ்டி மிஸ் இஃப் தே புட் ஜான் கிரஷம் இன் ஜெயில் வித் யுவர் ஓன் சன் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். இட்ஸ் கோயிங் டு பி பிளசன்ட் ஃபார் மீ, ஜான் கிரஷம் பால்டுவின். உடனே ஜான் சொல்றாப்ல, அப்பா அந்த ஜான் கிரஷம் ஜெயிலுக்கு போனாருன்னா அந்த பேருக்கே அவமானம் தானே, அந்த பேரைத்தானே எனக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க. அப்போ எனக்கும் சேர்த்து தானே நான் அந்த அவமானம், நான் எப்படி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டயோ இல்லை சொசைட்டிலையோ என்னால் மூவ் பண்ண முடியும். அந்த ஜான் கிரஷமுக்கு அந்த கிடைச்ச அவமானம் தான் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஜான் வந்து சொல்றாப்ல. உடனே மார்த்தா சொல்றாப்ல, ஆஃப்டர் எ பாஸ், ராபர்ட், ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ செட் பிஃபோர். வாட் டிட் மிஸ்டர் கிரஷம் வாண்ட் யூ டு டூ ஃபார் ஹிம்? உடனே மார்த்தாவும் கேட்கிறாப்ல, நீங்க என்ன சொல்றீங்கிறது என்னை சரியா புரிஞ்சுக்கிட முடியல. ஆனா வாட் டிட் மிஸ்டர் கிரஷம் வாண்ட் யூ டு டூ ஃபார் ஹிம், அந்த கிரஷமுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு மிஸ்டர் கிரஷம் எதிர்பார்க்கிறாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு மார்த்தா கேட்கிறாப்ல. உடனே பால்டுவின் சொல்றாப்ல, கெட் ஹிம் ஆஃப் டுமாரோ, நாளைக்கு அதனுடைய முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லி பால்டுவின் சொல்றாரு. உடனே மார்த்தா, யூ குட் டூ தட். Baldwin, yes. Martha, how? By answering I don't remember when they asked me a dangerous question. By answering I don't remember when they asked me dangerous question. Martha, oh, and you do remember? Baldwin, yes, nearly everything. John, no matter what they ask you. Baldwin, I can always refresh my memory, you see. I have notes. John, but without those notes you wouldn't remember. அதாவது இவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்குப்பா அப்படின்னு ஜான் கேட்கிறாப்ல. ஆமா, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பால்டுவின் சொல்றாப்ல. அப்ப அந்த நோட்ஸ் இல்லாம உங்களுக்கு ஞாபகம் வராது இல்லையா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வேற என்ன செய்யறாப்ல கேட்கிறாப்ல. யாரு? ஜான். பால்டுவின், வாட் யூ மீன் ஜான், நீ என்ன கேட்கிற, என்ன அர்த்தத்துல நீ கொஸ்டின் கேட்கிற ஜான் அப்படின்னு பால்டுவின் கேட்கிறாப்ல. as a matter of fact you will have to rely on your notes nearly all together, won't you? Baldwin, everybody else does the same thing. அப்போ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில தானே அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு மெமரி இல்லை. அப்போ ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை சொல்றது உங்களுக்கு ஈஸி தானே. அப்போ அந்த நோட்ஸ் இல்லைன்னா அந்த வேர்டு சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு ஜான் கேட்கிறாப்புல. உடனே பால்டுவின் சொல்றாப்புல, எல்லாருமே என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நானும் பண்றேன் அப்படின்னு பால்டுவின் சொல்றாப்புல. ஜான், then it won't be far from the truth if you say I don't remember.
நீங்க ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையாப்பா? மார்த்தா, ஐ டோன்ட் see that Mr. Gresham is asking so much of you. பால்ட்வின், மார்த்தா, ராபர்ட், I am as honorable as you are. நானும் உங்களை மாதிரி நேர்மையா தான் இருக்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் நான் இருக்கிறேன். பால்ட்வின், that goes without saying, Martha, it doesn't seem right to me to send an old friend to jail. Robert, I have been thinking the day John was baptized, when Mr. Gresham stood sponsor for him, how proud we were. And when we came home from the church, you said, do you remember what you said, Robert? Baldwin, no, what was it? Martha, you said, Martha, may our son always live up to the name which we have given him. Do you remember that? மார்த்தாவும் என்ன செய்யறாப்ல அப்படின்னா, நம்மளுடைய பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோனோ அப்போ அந்த பேர் உள்ளவங்களுக்கு என்ன அவமானமோ அந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு நம்ம பையனும் வாழணும் இல்லையா அப்படின்னு மார்த்தாவும் என்ன செய்யறாப்ல சொல்றாப்ல. இப்போ இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறாப்ல. மார்த்தா, பால்ட்வின்ஸ் ஒய்ஃப், ஃபீல்ஸ் தட் பால்ட்வின் இஸ் betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. அதாவது மார்த்தா என்ன சொல்றாப்லன்னா, மிஸ்டர் கிரஷமும் நீங்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனால் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறது ஒரு நல்ல விஷயமா? அப்படியே அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த அவமானம் நம்ம பையன் அதே பேருடைய நம்முடைய பையனுக்கும் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாப்புல பால்ட்வின்னை. ஓகேவா? மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.